பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறேன். PhD முடிச்சுட்டு நம்ம பிரியாணி மெத்தடை பார்த்து அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருன்னு கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி நம்ம மெத்தடு, மட்டன் பிரியாணி வந்து அவங்க அம்மாவுடைய மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சென்னை ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். அப்புறம் மட்டன் சுக்கா செஞ்சுருக்காரு. இப்போ மட்டன் பிரியாணியை சாப்பிடுவோம். அவங்க அம்மாவுடைய ஸ்டைல் தேங்காய் பால்லாம் ஊற்றினார். எப்படி சொல்கிறது, வித்தியாசமான டேஸ்ட். மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் விமல்ன்றவர் வந்து ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஷாப்னா ஷாப்பு கிடையாது, ஒரு மெஸ் மாதிரி. அதுவும் நேம் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விமல்ஸ் கிச்சன். அவர் வந்து PhD முடிச்சிருக்காரு. PhD முடிச்சுட்டு நம்ம பிரியாணி மெத்தடை பார்த்து அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருன்னு கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இப்போ உள்ளே வந்து அவர் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்க தான் வந்துடும். வாங்க போகலாம். தலைவரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. 3 கிலோ ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி, 2 கிலோ ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்கிறாரு. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி நம்ம மெத்தடு, மட்டன் பிரியாணி வந்து அவங்க அம்மாவுடைய மெத்தடு. மட்டன் பிரியாணியில் தக்காளி அரைச்சி ஊற்றுவீங்க. அவங்க அம்மா ஸ்டைல் வந்து தக்காளி அரைச்சி ஊற்றுவாங்களாம். அண்ட் கொத்தமல்லி புதினாவும் அரைச்சி போடுவேன்னு சொன்னீங்க. அதையும் பார்க்கலாம். நம்ம ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி அதையும் பார்க்கலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, 65 லாலிபாப், விங்ஸு. அந்த ஈவினிங்கும் அதே சேம். ஓகே, ரைட். ப்ரான் சுக்கா எல்லாமே இருக்கு. ரைட். இன்னைக்கு இவருடைய கிச்சனுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல. அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து இதை காமிக்கணும். பாண்டிச்சேரிக்கு வந்தால் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பட்டப்படிப்புலாம் படிச்சுட்டு இந்த பிரியாணியை செய்கிறார். இதில் வந்து இவருக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைச்சே ஆகணும். நான் பிரதர் கேட்டு தானே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கறியெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மூடுவோம்ல, அந்த டைமில் கத்திரிக்காய் செஞ்சிடலாம். கத்திரிக்காய் பச்சடி. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? கத்திரிக்காய் குருமா, சிக்கன் குருமா பிரியாணி கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னிலேருந்து வந்து கத்திரிக்காய் பச்சடி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை நான் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. மல்லி புதினா 3 கிலோ சிக்கன் பிரியாணி. ரைட். பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கீங்க. வெரி குட். செஞ்சு பழகி அளவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பருங்க. வெரி குட். ரைட். அப்படியே கரண்டில் எடுத்து அப்படியே விளாசுறாரு இஞ்சி பூண்டு தனித்தனியாக. மிளகாத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், உப்பு கலக்குறீங்க தலைவரை. எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை. இதுவும் வந்து தாளிச்சிடலாமா? இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவர் என்ன போடுறாருன்னு பார்க்கணும். நான் இவங்களோட மாம் ஸ்டைல். இது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3 அரைச்சி வச்சுருக்கீங்க. ஓகே. இப்போ இதில் தக்காளி போடுறீங்களா? தயிரும் போடுறீங்களா? 600 ml தயிர். குட். கடைசியில் நம்மளை நிற்க வச்சு தாளித்து நம்ம கலரை கொண்டு வந்துட்டாருங்க மசாலாவில். நான் தாளிப்பேன்ல அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்துருச்சு. பேசிட்டு இருந்து டக்குன்னு தயிர் போட்டீங்க, தக்காளியை போட்டீங்க, அரைச்சி வச்சுருந்தீங்களா? உப்பு, மிளகாய்த்தூள். குட். இப்போ இது வந்து மட்டன் பிரியாணி 2 கிலோ. மிளகாய்த்தூளே கிடையாதான், பச்சை மிளகாய் காரத்திலேயே செய்ய போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துடும் தெரியுமா நேயர்களுக்கு? நம்ம என்னன்னு சொல்லுங்கள். ஒரே தம் செய்வோம். ஒரே தம் வடிக்காம. சரி, இவர் கொதிச்சுட்டு இருக்கட்டும். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் மட்டன் போட்டுருவோம். மட்டன் போட்டுடலாமா? ரைட். மட்டன் நல்லா சாஃப்டான மட்டன் தானே வாங்குறீங்க? சரி, இப்போ இதில் தண்ணியை ஊற்றிடுவோமா? ரைட். இப்போ 3 கிலோ. இப்போ 3.25 லிட்டர் ஊற்ற போகிறீங்க. ரைட். லிட்டரு கரெக்டாக வாங்கி வச்சுருக்காரு. சூப்பருங்க. இல்லை, தெளிவாக இருக்கணும். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிற போது அப்படி தான் பண்ணணும். ஒன்றும் அளவாக எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு போடலாம். நீங்கள் சொல்லுங்க, டேஸ்ட் மாறக்கூடாது. ஆமாம், ஒரே டேஸ்ட்டாக இருக்கணும். ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. மூடிடுவோமா தட்டு? ரைட். மட்டன் 3 லிட்டர் ஊற்றி விட்டோம், கிளறி விட்டோம், தட்டை மூடி விடுவோம். டீ சாப்பிட்டு வருவோம்.
பிரதர் மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சரி. மட்டனை நம்ம என்ன பண்ணோம்னா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம் ஒரு 20 நிமிஷம். பார்க்கும்போதே சாஃப்டாக இருந்தது, வெந்திருக்கணும். சூப்பராக வந்துருச்சு. ரைட், போட்டுருங்க. இப்போ ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கா இதில்? ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால், இது எவ்வளோ தேங்காய்? இது 100 ml, 1 கிலோக்கு 100 ml. 1 கிலோக்கு 100 ml. சரி. தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வரணும். அப்போ தட்டு மூடிடலாமா? ரைட். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலா நல்லா மசிஞ்சு இதில் சிக்கனை போட்டுருவோம். சிக்கனை போட்டோம்ல, தட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு விடுவோம். அதில் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அரிசி போடுவோம். ஓப்பின் கொதிச்சிருச்சு. போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. ஆயிலை நகட்டிட்டு லேசாக கையில் ஊற்றுங்க பார்ப்போம். காரம் கரெக்டாக இருக்குது, புளிப்பும் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக குட் போடுங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்ட்டாக வைப்போம். இந்த ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலாக வரும்போது மூடிட்டு லோ ஃப்ளேம் வச்சுருவோம். இப்படி கிண்டுனா அரிசி உடையாது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. இல்லை, கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. நீங்கள் ஏன் எதில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க? பயோடெக்னாலஜியில். ஏன் அந்த ஜாப் பார்க்கல? பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆரம்பிச்சு. நான் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போதே நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வாசப்படின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தோம். சரி. இதுலேயே வீட்டிலே செஞ்சு நாங்கள் ஹாஸ்டல்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, நிறுத்திட்டு சரி நான் முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலாக பழைய கால வீடு. அந்த வீடியோ வந்து அழகுபடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். எனக்கும் அந்த செட்டப் அந்த கரெக்டாக மெயின் ரோட்லேயே அமைஞ்சிச்சு. இது அட்ரஸ் என்ன அட்ரஸ்? இங்கே கரெக்டாக பாண்டிச்சேரியில் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. நம்பர் 20 வள்ளலார் சாலை, வெங்கடா நகர், பாண்டிச்சேரி. நம்பர் 20 வள்ளலார் சாலை, வெங்கடா நகர், பாண்டிச்சேரி. ஓகே. பாருங்கள், ரைஸுக்கும் தண்ணிங்க அப்படியே லெவல் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். மூடிடுவோமா? தட்டை மூடிடுங்க. கரெக்டாக லெவல் வந்துருச்சு பாருங்கள். 2 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி. மூடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். உங்கள் கையாலேயே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். பாத்திரவா? கரெக்டாக வச்சுருக்கீங்களே. சரி, இப்போ சிக்கன் பிரியாணியில் அரிசி போட்டுடலாம். ஓகே, அரிசியை போட்டுடலாமா? இப்போ சிக்கன் பிரியாணியில் சிக்கனை போட்டாச்சு. போட்டு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது 5 நிமிஷமாக. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியை போட்டு ஹை ஃப்ளேம் வைப்போம். நல்லா ஹை வைங்க, கொதிக்கணும். உப்பு அதே மாதிரி போடணும். காரம் புளிப்பு நல்லா இருக்கு. உப்பு மட்டும் லேசாக போடுங்க. இல்லை, உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நம்ம 3 கிலோ பிரியாணி செய்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் குறையுது, போடுங்க. அவ்வளோதான். அரிசிக்கும் ரைஸுக்கும் லெவலாக வந்துருச்சுல்ல. தட்டை மூடிடுங்க. லோ ஃப்ளேம் வச்சு நான் ஒருங்க தம்பி ஒரு பார்வை பார்த்துக்கிறேன். பக்கா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு சென்டரில் இருக்கணும். இது பாத்திரம் வந்து அடுப்புக்கு சென்டரில் இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. இப்போ இதை போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். இது 15 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் பச்சடி போய் செய்யலாம். இப்போ இது வந்து உள் கிச்சன். ஆமாம், இங்கே மட்டன் சுக்கா செய்கிறீங்க. ரைட், ஓகே. உள்ள ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க. ரைட். 2 கிலோ கத்திரிக்காய் செய்கிற மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டோம். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆயிலை ஊற்ற போகிறோம். கடல் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ. இது என்னது? கடல் எண்ணெய். இல்லை, இது இந்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல பிஹெச்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. அரை அழகாக்கு ஒரு அழகெலாம் வச்சுருக்காரு. சரி, 400 ஊற்றுங்க எண்ணெய். சுத்தமான கடல் எண்ணெய். கொஞ்சம் கடுகு. கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன். உங்கள் கையால் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போடுங்க. கடுகு மிளகு போட்டோமா, சீரகம் எடுங்க.
2 கிலோ. ஆமாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், முழு சீரகம். வெரி குட். பச்சை மிளகாய் எடுங்க அப்படியே. தலைவரே, பட்டாசு வெடிக்கிற மாதிரி உள்ள அந்த கடுகு இதெல்லாம் வெடியுது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் சும்மா லேசாக ஒரு 20 இலை கருவேப்பிலை ஒன்று போட்டு நவுந்துடணும். மேலே தெரிச்சிடும். 6 பச்சை மிளகாய், 1 கிலோக்கு 3 பச்சை மிளகாய், 2 கிலோக்கு 6 போடுங்க. அவ்வளோதான். இப்போ 2 கிலோ கத்திரிக்காய் எங்கே? ஸோ இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி அழகாக வச்சுருக்கீங்க நீங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயை போடுவோம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு போடுங்க. 3. இந்த துணியை பிடிச்சிக்கிட்டு இதை பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து ஆயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஆனால் அடிக்கடி கிண்டணும் ஓப்பன் ஆகி. இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டணும். நீங்கள் வேலையில் பிஸியாக இருக்கீங்க, மாஸ்டர் நான் சுக்கா செய்யணும், சிக்கன் சுக்கா 65 பிரியாணிலாம் செய்கிறேன், இதுக்கு பின்னாடி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா இவனை ஏற்றிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி விட்ருங்க. இப்போ இந்த நேரத்தில் 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு மூடிட்டோன்னா அவ்வளோதான், அவன் பாட்டு ஒரு அடி பிடிக்காது. டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். நம்மளுக்கு டேஸ்ட் வேணும் கண்டிப்பாக. எல்லா ஆப்ஷனும் நான் சொல்லிடுவேன், அதில் பெஸ்ட்டு தான் ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்போ இதில் தட்டை போட்டுருங்க. தட்டை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் விடணும். ரைட். இவரை இப்போ வந்து அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கக்கூடாது, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க. வாங்க போகலாம். மட்டன் பிரியாணி தம் எடுத்துருவோமா பாஸ்? எடுத்துலாம். ஓகே, நீங்கள் திறங்க, நான் தம் எடுக்கிறேன். 10 நிமிஷம் ஆச்சு இல்லையா? வருங்க. இந்த மேலெல்லாம் வந்து நிற்கிறது ஆயிலும் மசாலாவும். இப்படி மேலே இருக்கிறத பெரட்டி இப்படி போடணும். எப்படி இருக்குது ரைஸ்? உதிரி உதிரியாக இருக்கா? மட்டனும் வெந்திருக்கு அண்ட் ரைஸும் நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் அடிக்கடி அடி பிடிக்குது, அதை பார்த்துருவோம். பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிருங்க. தட்டை மூடிடுங்க. சிக்கன் பிரியாணிக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம். வாங்க. நான் ரெஸ்ட் எடுப்பேன், நீங்கள் எடுக்கக்கூடாது. கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு இல்லைங்க இது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு 2 கிலோக்கு 1/4 கிலோ தக்காளி போடுங்க. வெரி குட். போட்டு ஒரு மிக்ஸு. தக்காளி வந்து தெரியணும், அதனால தான் நம்ம வந்து கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் போடுறோம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா தக்காளிலாம் என்ன ஆகிடும், மசிஞ்சு. அதுக்கு பேஸ்ட்டே போடலாமே. ரைட்டா? இப்போ இது ஆயிடுச்சு. இது வந்து மூடி விட்டுருவோம். கத்திரிக்காவை ஏற்றும் பொழுது புளி ஊற போட்டோம். புளி எவ்வளோ ஊற போட்டோம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். 1 கிலோக்கு 50 கிராம். அதே நேரத்தில் 1 கிலோக்கு 25 கிராம் எள்ளு, 25 கிராம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? அது இருக்கட்டும் ஓரமாக. இது இன்னும் ஒரு 1/4 ஹவரில் வெந்துடும். மொத்தத்தையும் போட்டு இறக்கிடலாம். ரைட். இப்போ நம்ம போய் சிக்கன் பிரியாணியை பார்த்துருவோமா? வாங்க. திறக்கிறீங்களா? வெரி குட். அப்படியே கேமராவை கொண்டு வாங்க. பார்த்தீங்களா? இது வந்து ஆயிலும் மசாலா தான். எப்போவுமே வந்து நம்ம ஒரே தம் பிரியாணி செய்யும்போது இப்படி தான் இருக்கும். மேலே பயந்துடக்கூடாது, தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். அது பாருங்கள். இப்போ திருப்போம். நம்ம எப்படி இருக்குது? ட்ரையாக இருக்கா? எப்படி திருப்பி போடணும். மேல் ரைஸ் உள்ள, கீழ் ரைஸ் மேலே வந்துடும். அப்போ என்னன்னா மேலே கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சாஃப்ட் ஆகிடும். தண்ணி இல்லை, அடி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அது பாருங்கள், இல்லை அடியும் பிடிக்கல. இந்த ஆயில் கீழ் எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கா? அடுப்பு அணைச்சிருங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் சர்வ் பண்ணுங்க. மேலே நெய் ஏதாவது ஊற்றுவீங்களா? ஆமாம், சூடாக பிரியாணி இறக்கும் போதே நம்ம வந்து ஊற்றிடணும். அது அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி ஃப்ளேவர் நல்லா வரும். நெய் வேறு ஊற்றுறாங்களா? சூப்பர் தலைவரை. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் தூள் போடணும். இப்போ நீங்கள் 3மே சேம் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கீங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ போடணும்? 3 டேபிள் ஸ்பூன் போடணும். 3 அவ்வளோதான். போட்டு இப்படி ஒரு மிக்சிங்கு. புளி இருக்கும் இல்லையா, மொத்தமாகவே ஊற்றுங்க. வெரி குட். புளியை ஊற்றின கையோட இப்போ வேர்க்கடலை 50 கிராம் ஊற்றிடவா? இப்போ எள்ளு ஒரு 50 கிராம் ஊற்றிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். இது பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் கொஞ்சம் முழுசாக தெரியணும். ரொம்பவும் குழஞ்சிருச்சுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதே நேரத்தில் ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது. இது ஆச்சா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இதே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா அந்த எள்ளு வேர்க்கடலை ஸ்மெல் போயிடும். அப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எள்ளு வேர்க்கடலை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது, அவ்வளோதான். இப்போ வந்து இதோட உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கை காட்டுங்க. கத்திரிக்காய் பச்சடியில் வந்து நிறைய உப்பு இருக்கக்கூடாது, ஏன்னா பிரியாணி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து மயோனைஸ் மாதிரி சரியாக இருக்கும். இது உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிருவோம். கை வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு நீங்கள் வந்து கத்திரிக்காய் பச்சடி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் போயிட்டு ஓரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்றேன். ஒரே ஸ்வெட்டாக இருக்குது. ஓகே பிரதர், இப்படி தான் சர்வ் பண்ணுவீங்க நீங்கள்? இலை வச்சுப்பீங்க, பிளேட்டு, ஒரு தொன்னை வச்சு பிரியாணி போடுவீங்க. ரைட். இப்போ இதில் வந்து கீழேருந்து பரட்டி எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரே தம்ன்றதுனால ஃபுல்லாகவே மிக்சிங்கில் தான் இருக்கும். அதனால் பொறுமையாக கறி இது பாருங்கள். எத்தனை பீஸ் போடுவீங்க? 3 பீஸ் போடுவீங்களா? 3 பீஸ். வெரி குட். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஓகே. எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? இப்போ ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சரி, நீங்கள் உள்ளே கொண்டு போங்க. சிக்கன் பிரியாணியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதையும் போட்டு கொடுத்துருவோம். ஒரு லெக்கு, ஒரு லெக் பீஸு, ஒரு நார்மல் பீஸ். நீங்கள் தொன்னை கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி வைக்காம நம்ம வந்து உதிரியாக போட்டு கொடுக்கலாம் சாப்பாடு. தொன்னை இது பெருசு இல்லை, தொன்னையில் தான் போடுவீங்களா? எதுவும் காம்ப்ரமைஸ் கிடையாது. சரி, ரைட், மூடிடுவோம். நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஒரு ஏசி ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, வெயிலேருந்து வரவங்க நிம்மதியாக சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சென்னை ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். அது கூட நம்ம மெத்தடில் செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் மட்டன் சுக்கா செஞ்சுருக்காரு. இந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு, நம்ம சென்னை ஸ்டைலோட டெக்ஸ்சர் வந்துருச்சு, டேஸ்ட்டும் வந்துருச்சு. நம்ம சிக்கன் அதில் போட்டு 5 நிமிஷம் தான் லோ ஃப்ளேம் வச்சோம். அதுக்கப்புறம் உடனே அரிசி போட்டோம். தம்லேயே தான் இது சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனை நல்லா வேக வைக்கணும்னு சொல்லிட்டு மசாலா தாளித்த உடனே சிக்கனை போட்டு ஒரு 1/2 hour அதை வந்து பாயில் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா சிக்கன் ரஃப் ஆகிடும், சாஃப்டாக. இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும். அது பாருங்கள், பஞ்சு மாதிரி இப்படி உடைக்கும் போது அப்படி விரல்லையே உடைக்கணும். மட்டன் சுக்கா எப்படி செஞ்சுருக்காரு பார்ப்போமா? அருமையாக செஞ்சுருக்காரு. இவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் இங்கே செய்கிற நிறைய ஐட்டம் உங்கள் சேனலில் பார்த்து தான் போய் செய்கிறேன், எனக்கு அவுட்புட் நல்லா வருது அப்படின்னாரு. மட்டன் சுக்காவும் நல்லாயிருக்கு. 65 ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே நம்ம விமலில் சிக்கன் 65 அப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ மட்டன் பிரியாணியை சாப்பிடுவோம். இது வந்து நம்ம ஸ்டைல் இல்லை, அவங்க அம்மாவுடைய ஸ்டைல். தேங்காய் பால்லாம் ஊற்றினார். நம்ம பிரியாணி செய்யும் போதே பார்த்தோம், கறியெல்லாம் நல்லா வெந்திருந்தது. இன்னும் தம்மில் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது ஒரு மாதிரி மெத்தடாக இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலரில் இருக்குது பிரியாணி. ரொம்பவும் காரம் இல்லாமல், ரொம்பவும் புளிக்காமல், ஏதோ ஒரு அம்மா ஸ்டைலில், இது எப்படி சொல்கிறது, வித்தியாசமான டேஸ்ட். விங்ஸ் எப்படி வறுத்துருக்காருன்னு பார்ப்போம். அருமையாக வறுத்திருக்கிறார். 65 சரியான சூடு. விங்ஸும் 65ம் சேம் மசாலா டேஸ்ட் இருக்குது. ஒரே மசாலா போல் இருக்குது. பட் விங்ஸ் தனியாக கேட்குறவங்களுக்கு விங்ஸ் ஃப்ரை பண்ணி தராங்க. ஏன்னா இதோட மீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
பாருங்க. அதனால் விங்ஸ் நானும் விங்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அருமையான விருந்து. சாப்பிட்டு நம்ம விமலுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவோம். ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த மெத்தடில் பிரியாணி, மட்டன் பிரியாணி அருமை. சிக்கன் 65 சிக்கன் 65 நம்ம இதுதானே ஸ்டைலு. மட்டன் சுக்கா சூப்பரு. சிக்கன் பிரியாணி ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாமா? ஓகே, அப்போ அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் கிளம்புறேன். இப்போ போனால் தான் சீக்கிரம் போய் சேர முடியும். ரைட்.